ஹாய் ஆல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வந்து கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் காரக்குழம்பு வந்து நல்லா சாதத்திலே மிக்ஸ் பண்ணிவிட்டு தனித்தனியாக பேக் பண்ணியாச்சு. மேலே வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு ஊற்றினோம்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். புளிக்குழம்பு காரக்குழம்பு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் சிறுக்கீரை தான் நான் பண்ணியிருந்தேன். சிறுக்கீரையில் வந்து சிறுபருப்பு போட்டு கூட்டு வச்சுருந்தேன். சூப்பரான காம்போவாக இருக்கும். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை மாவு இருந்தது. அதில் வந்து குட்டி குட்டி போண்டாவாக போட்டு ஸ்நாக்ஸ்க்கு ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்ஸு, உப்பு கடலை, கொஞ்சமாக பொரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பேக் பண்ணி கொடுத்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை. இந்த தோசை சுடுறப்ப மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டிஸ் ஆஃப் தோசை கேட்பாங்க. ஸோ 4 பேத்துக்கு 3 பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. நான் ரொம்ப பசியாக இருந்தனால எல்லாத்துக்கும் சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டேன். நான் சப்பாத்தியும் சட்னியும் வச்சு சாப்பிட்டாங்க. ஸோ ஈவினிங் படுக்கும் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சமாக பால் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஃபில்லிங் ஆகிடும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.